அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் நேற்று கைது செய்யப்பட்டார். அந்த நடவடிக்கைக்கு இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீண்ட நேர விசாரணைக்கு பிறகு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் நேற்று கைது செய்யப்பட்டார். அந்த கைது நடவடிக்கைக்கு தன்னுடைய கண்டனத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், நேற்று நடந்த சம்பவம் இது. இன்னைக்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். எப்படி எடுத்துக்கிறது? நிச்சயமாக முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டில் இருக்கிறார். தற்போது முன்னாள் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுடைய கைதிற்கு தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மத்திய பாஜக அரசின் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இது இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதே போல மத்திய புலனாய்வு அமைப்புகளை ஒரு ஏவி விட்டு ஒரு பழங்குடியின தலைவர் மீது இது போன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிஜேபி டர்ட்டி டாக்டிஸ் won't silence opposition voices என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். பாஜகவுடைய இந்த எதிர்க்கட்சிகளை அடக்கும் முறை நிச்சயமாக எதிர்க்கட்சிகளுடைய குரல் வலையை நெரிக்க முடியாது என்றும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வெண்டெக்யூ பாலிடிக்ஸ் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஹேமந்த் சோரன் இந்த நடவடிக்கைக்கு பயப்படாமல் ஸ்ட்ராங்காக அவர் அடிபணியாமல் இருந்ததாகவும் தொடர்ச்சி எதிர்த்து போரிட்டதாகவும் தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கார். His determination to fight back against BJP bullying tactics is an inspiration என்று எதிர்த்து போராட்டி இருக்கக்கூடிய அவர் அந்த போர் குணத்தை நாங்கள் பாராட்டுவதாகவும் முதலமைச்சர் அந்த ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காங்க. நிச்சயமாக நேற்றைக்கு இரவு கைது செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில் ஹேமந்த் சோரன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே திமுக நடத்திய பல்வேறு கூட்டங்கள்ல சென்னையில் பங்கேற்று இருக்கிறார். இந்தியா கூட்டணியில் அவர் இருந்த போதும் ஸ்டாலினோடு நெருக்கமாக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தன்னுடைய தோழமைக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ரமேஷ்.